இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தீபம் தொலைக்காட்சியும் கவிதை வானில் கவிமண்டமும் இணைந்து நடத்தும் இந்த ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த ஒரு நிகழ்வு கடந்த 3 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடந்து வருகிறது. மிக சிறந்த பெண்மணிகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பெரிய ஆதரவை அளித்து கொண்டிருக்கும் தீபம் தொலைக்காட்சி இயக்குனருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆகச்சிறந்த பெண்மணிகள் என்ற இந்த நிகழ்வில் இன்றைய ஆகச்சிறந்த பெண்மணியாக மாதவி ஜெயபிரகாஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம். இவங்க மிகச்சிறந்த ஒரு பரதநாட்டிய கலைஞர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை அவங்களுக்கு. அதோட பல அயல் நாடுகளுக்கு சென்று தன்னுடைய திறமையை நிலைநாட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் பல சமூக சேவைகளுடன் இணைந்த ஒரு பரதநாட்டியத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேடம், சொல்லுங்க, உங்களுடைய பயணம் எப்போது ஆரம்பித்தது? என்னோட லேர்னிங்னு சொன்னாக்கா 14 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு முறைப்படியான பயிற்சி. அதுக்கு முன்னாடி ஆர்வம் உண்டு. என் ஸ்கூல் லெவலில் டான்ஸ் பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு. பட் முறைப்படியாக கற்றுக்க ஆரம்பித்தது 14 வயசில் ஜவஹர் பால் பவனில் வில்லியனூர் பிரான்ச்சில் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே பரதநாட்டியமும் கர்நாடிக் மியூசிக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அதனோட கண்டினியூட்டியில் பாரதியார் பல்கலைக்கூடமில் BA மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் MA பரதநாட்டியம், MA மியூசிக் இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம். எல்லாமே பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தான்? இல்லை, MA மியூசிக் அண்ட் MA டான்ஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ். அகைன் இப்போ கரண்ட்லி MA நம்ம காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுனால அகைன் இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. உங்களுடைய பயணத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கின்ற சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஃபீல்டில் இருக்கிறதே ஒரு பெரிய பெருமை தான். ஆக்சுவலி எல்லா வீட்லேயும் இந்த பரதநாட்டியம் அப்படின்னு வரும்பொழுது அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னோடய வீட்லேயும் அப்படி தான். என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலை. ஆஃப்டர் மேரேஜ் தான் என்னுடைய ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட்னால கண்டினியூஸாக இப்போ படிக்க முடியுது, நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியுது எங்களால். ஸோ அதனோட வெளிப்பாடு நாங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் டெடிக்கேட்டடாக பண்ணுறதுனால எங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் மேம். இப்போ இந்த பரதநாட்டியத்தில் யோகாவையும் இணைச்சி நிறைய பேர் பண்ணுறாங்க. திருக்குறளுக்கு பரதநாட்டியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏதாவது வச்சுருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா இது வரைக்கும்? ஆப்வியஸ்லி இந்த சில எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஸ்பெஷல் திங் தான். பட் அதனுடைய மரபு மாறாமல் எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியாக நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த காலகட்டத்துக்கு அந்த விறுவிறுப்பு அதெல்லாம் வேண்டாமே. அந்த விறுவிறுப்பு எவ்வளோ காலகட்டத்துக்கு ஒரு விமனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஸோ அது ஒரு சின்ன வயசில் தான் பண்ண முடியும். ஆஃப்டர் ஒரு 30 ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போது நம்ம திரும்பவும் ஒரு ரிவர்ஸ் வருதுல்ல, ஏஜ், நம்மளோட அந்த ப்ராக்டிஸிங் ஸ்கில் எல்லாமே மாறுது. அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஸ்லோவோ இல்லை அந்த மரபு மாறாமல் இருக்கிறது தானே சரியும் கூட. ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, மிகச்சிறப்பாக சொன்னீங்க. என்னென்னா இன்றைக்கு ஒரு விறுவிறுப்புக்காகவும் அல்லது எல்லாரையும் கவரணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நிறைய அதில் செய்கிறாங்க. ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே பரதநாட்டியம் ஆடுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரத்தோடு இணைந்த அந்த நாட்டியமாகத்தான் இருக்கக்கூடும். நீங்கள் அயல் நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அயல் நாடுகளில் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? நம்ம நாட்டில் பரதநாட்டியமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை விட பன்மடங்கு வெளிநாடுகளில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அங்கே அவங்களுக்கு நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு சொன்னாலே பரதநாட்டியமும் கர்நாடிக் மியூசிக்கும் ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. ஈவன் தோ நம்மளோட பாண்டிச்சேரி, சென்னை, கேரளா
அதுக்கு அங்கே இருக்கிற மக்கள் படிக்கிறத விட இப்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் இப்போ ரீசெண்ட்லி லாஸ்ட் இயர் மலேசியா ட்ராவல் பண்ணியிருந்தோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ அப்போ பத்து கேவ் அண்ட் மகாமாரியம்மன் கோவிலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வியட்நாமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. இந்தோ வியட்நாம் ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேஷனுக்காக இங்கே நம்மளோட பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து அனுப்பி வச்சுருந்தாங்க, பர்ஃபார்மர்ஸ் ஆர்டிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒன் ஆஃப் தி டான்ஸராக அங்கே போயிட்டு மோகினியாட்டம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது ரொம்பவே அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. பரதநாட்டியத்தோட மோகினியாட்டம், அப்புறம் வேற என்னென்ன கற்றுட்டு இருக்கீங்க? டான்ஸில் பரதநாட்டியமும் மோகினியாட்டமும் அண்ட் கர்நாடிக் மியூசிக் மெயின்லி. பாட்டும் பாடுவீங்க? ஓகே, ஆல்ரவுண்டர் அப்படி. சரி, ஒரு நேயர்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாடல். எஸ் மேம். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் சிறப்பு. ரொம்ப குரல் ரொம்ப அழகா இருக்கு. பரதநாட்டியத்துக்கே வந்து இந்த பாட்டு பாடுறதும் இணைஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா இரண்டும் இணைந்த ஒரு நிகழ்வு. சில பேருக்கு வந்து பாட வராது, ஸோ அது வந்து வேற ஒருத்தரை வச்சு அது பண்ணுவாங்க. அவங்களுக்கே பாட தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கூடுதலான ஒரு மகிழ்ச்சியோட நம்மளால ஆத்மார்த்தமா சொல்லி கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ வந்து நீங்கள் இப்போ பால் பவுனில் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பால் பவுனில் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு இன்ஸ்பயர் ஏதாவது கிடைச்சதுங்களா? கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஃபர்ஸ்ட் டீச்சராக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக. ஈவன் ஃப்ரம் ஸ்கூலில் என்னோட மேக்ஸ் டீச்சர் சரவணன் சார் தான். ஒரு டீச்சர்னா அப்படி தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நிறைய டீச்சர் நம்ம பார்த்துருப்போம், பட் சில டீச்சர் தான் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ அப்போவே சார் தான். அண்ட் பால்பவன்னு வரும்பொழுது என்னோட மியூசிக் டீச்சர் எனக்கு ரொம்ப விருப்பம். இன்னைக்கு காலையில் கூட அவங்களுக்கு மெசேஜ். ஸோ எத்தனை குரு நம்ம பார்த்தாலும் நம்மளோட முதல் குரு தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க தானே அந்த முதல் சாப்பாசா எப்படி சேரணும்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பெரிய எஃபர்ட் வேணும். நம்ம பேசிக் படிச்சுட்டு ஒரு பெரிய குரு கிட்ட போனால் அங்கேயும் ஒரு ஸ்கில் வேணும். அண்ட் அது முதல்ல அந்த எனர்ஜி கொடுத்து அந்த பொறுமையாக நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் சொல்லி கொடுக்கறது அந்த பெரிய பொறுமையும் பொறுப்பும் இருக்குது. ஸோ அப்படி ஜவஹர் பால்பவனில் மியூசிக் வந்து என்னோட வேம்பு மேம் அவங்க கிட்ட கற்றுக்க ஆரம்பிச்சு. ஸோ அவங்க என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்டு பரதநாட்டியம் என்னுடைய குரு கிருஷ்ணன் சார், அபயகரம் கிருஷ்ணன் சொல்லி பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ் சார். அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்தே அண்ட் இப்போ எப்பயுமே தான் சாரோட பர்ஃபார்மன்ஸ். இல்லை, அவர் வந்து பயங்கரமான. அது நாங்கள் டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆல்வேஸ் கிளாஸில் தானே இருப்போமே, மார்னிங் ஈவினிங் செஷன் ப்ராக்டிஸில். ஸோ சார் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன் பூஸ்டர் எல்லாமே. ரொம்ப சிறப்புமா. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குரு கிட்ட நம்ம வைக்கிற மரியாதை தான் வந்து நம்மளை மேலும் மேலும் அதிகப்படியாக கொண்டுட்டு போகும். அது வந்து பரதநாட்டிய கலைஞர்களுக்கே உள்ள ஒரு விஷயம். நான் அதை நிறைய பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். என்னன்னா மற்ற எங்கே வேணால் என்ன வேணால் போய் படிச்சுட்டு வருவாங்க, அவங்கள பார்த்தாக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே மட்டும்தான் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு அது ஒரு மரியாதை செலுத்துகிற விதம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். பரதநாட்டியம் அப்படின்னா அது ஒரு அழகு, அந்த ஆடைகள் அதை விட அழகு, அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் குரு கிட்ட செய்கிற மரியாதை இருக்குது பாருங்க, அது அதை விட அழகு. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த தன்மை வந்து தானாக வந்துடுது இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி நீங்கள் உணர்றீங்க? கண்டிப்பாக இந்த டிசிப்ளின் தேவை தான் இந்த காலகட்டத்தில். எப்பயும் தேவை,
அண்ட் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது இது எல்லாம் எதுவும் இருக்கிறது கிடையாது. அதை நாங்கள் டான்ஸ் கிளாஸில் இன்சிஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் அப்போ பெரியவங்கன்னா அவங்கக்கிட்ட பிளெஸிங் வாங்கணும் ஒரு முக்கியமான தருணத்தில் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸு. ஆப்வியஸ்லி அவங்களோட குருவோட காலை பற்றினாதான் அந்த கலை ஞானம் வரும். ஆக்சுவலி அதை நான் உணர்றேன், இப்போ உணர்றேன். சின்ன வயசுல நமக்கு தெரியாது, குரு நமஸ்காரம் பண்ண சொல்றாங்க பெரியவங்கன்னு சொல்லி. பட் இப்போ அப்படி அந்த குருவை முழுமையா நம்பி அவங்களோட கால் நமஸ்காரம் பண்ணாதான் அண்ட் நம்ம கற்றுக்கலாம். அந்த ஞானம் எப்போ கிடைக்கணும், அப்படி உண்மையாக குருவை உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்க கற்றுக் கொடுக்கறது எடுத்துக்கும் பொழுது தான் வரும். ஸோ அதனோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் அந்த நமஸ்காரம் பண்ணிக்கிறது. இது எல்லாமே அது பரதநாட்டியத்துல அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஆசிரியர்கள் அவங்களெல்லாம் பார்க்கும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுவோம். அந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற பேரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியரால தான் தன்னுடைய மாணவன் தன்னை விட அதிகமா போகும்போது சந்தோஷப்படக்கூடிய ஒரு உள்ளம் எது அப்படின்னு கேட்டாக்கா ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும். வேற எந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் தன்னை விட ஒருத்தன் மேல போறாங்க அப்படின்னா அவங்கள பொறாமையாகவோ அல்லது என்னடா இது நம்மளை விட மேல போயிட்டானேன்னு ஒரு அதிர்ச்சியாகவோ தான் பார்ப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருக்காது. தன்னை விட மேல ஒரு மாணவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடத்துல குருக்கள் இருக்கிறாங்க. அதனால அந்த மரியாதை இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற உங்களுடைய அந்த சமூக சேவை எப்படி இருக்கு, எந்த விதத்திலலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுங்களா? சேவை நாட்டியத்தை தவிர்த்து எதுவும் பெருசா பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அமையல. அதோட ஒன்றி என்ன எங்களால பண்ண முடியும்னா, ஆப்வியஸ்லி ஏழை மாணவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியும். அண்ட் அந்த அரங்கேற்றம் அப்படின்னு வரும்போது ஒரு சின்னது இல்லை, பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை குறைச்சி பண்ணுறதோ இல்லை சில குழந்தைங்களுக்கு முழுமையாகவே இலவசமாக பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான சில சர்வீஸ். அண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொரியோகிராஃபிக்கு நிறைய கூப்பிடுவாங்க. பிகாஸ் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அண்ட் ஜவஹர் பால்வன் முழுக்க ட்ரைனிங் அங்கே தான், அண்ட் பிபிகே காலேஜ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய கால்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போது அதுக்கான கொரியோகிராஃபி சான்சஸ் வரும்போது பணத்தை முன்னிறுத்தாமல் வாய்ப்பை முன்னிறுத்தணும், கிடைச்ச வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியான சின்ன சர்வீஸ் தான் பண்ண முடியுது. நிச்சயமா இப்போதானே நீங்கள் பெரிய அளவுல வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு மாணவி கத்துக்கணும்னு ஆர்வமோட வராங்க, அவங்களால பணம் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கலையை கத்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நிக்கிறது அங்க பெரிய பணம் விஷயம்தான். ஆடைகள் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் அது செலவு அதிகம். டீச் பண்ணிட்டாலும் அந்த காஸ்டியூம் ஆர்னமெண்ட் அந்த மேக்கப் போகும்போது அது ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அது இப்ப நாங்களே ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறோம்னா ஒரே காஸ்டியூம் போட்டுட்டு நிறைய மேடை ஏற முடியாது. ஒரு 2-3 மேடை ஏறிட்டாலே இதேதானா அப்படின்னு எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அகைன் ஒரு காஸ்டியூம், ஒரு சாரி வாங்குறது, ஸ்டிச்சிங், ஆர்னமெண்ட் சேஞ்சிங்னு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்குதான் இது பின்னாடி. இல்லை அது மட்டும் இல்லை, இந்த பரதநாட்டியம் கலைஞர்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க பரதநாட்டியம் அப்படின்னு. அதுக்கான உடைகள், அதுக்கான அலங்காரம் நார்மலாகவே பார்த்தாலே அவங்க அந்த அலங்காரத்தோடு தான் எப்பயுமே இருப்பாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். தன்னை வெளிப்படுத்திக்கிறது கூட ஒரு அழகுணர்ச்சியோட எப்பயுமே வெளிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதும் மனசை அழகாக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல ஒன்றாக கலந்து இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய மத்திய சிறையில ஒரு பரதநாட்டிய நிகழ்வை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை பத்தி பேச முடியுமா, அந்த நிகழ்வை பற்றி? கண்டிப்பா. எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? சார் தான் இப்படி ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்க போது அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸோடு பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பிகாஸ் அங்கே இருக்கிற கைதிகளோட மனநிலை எப்படியுமே ஒரு மாதிரியான ஒரு ரிசர்வ்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அடைக்கப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு டான்ஸ் பார்க்கும்போது அவங்க டோட்டலி அந்த ஒரு கொஞ்ச நேரத்தை அவங்க மறந்து தானே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ஆர்ட்டுக்கு இருக்கிற தன்மையே.
இப்போ நாங்கள் கோவிலில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அங்கே மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த டான்ஸ் ஸ்கூலில் தான் இருப்போம். அங்கே பக்தி மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் எங்களை பார்க்குறாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் என்ன பாவம் பண்ணுறோம், கொஞ்சம் பேருக்கு புரியுதுன்னா அந்த பக்திக்குள்ளே போவாங்க. புரியாதவங்க அழகாக இருக்குது டான்ஸு, காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு அவங்கள மறந்துடுவாங்க. அந்த கவலை மறந்துடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் சரி சார் கேட்கும்பொழுது ஓகே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வரோம், ஸ்டூடெண்ட்ஸோடு வரோம்னு சொல்லி இந்த ஷார்ட் பீரியடில் பேட்ரியாட்டிக் சாங்ஸு இது நாங்கள் முதல்ல ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம் தான் முதல்ல யோசித்தோம். அண்டு ஒரு சாம்பிள் வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணும்பொழுது ஓகே இது வந்து ஜான் 26க்கு பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அவங்க குழந்தைங்களாம் வர வச்சு பேட்ரியாட்டிக் சாங்ஸ் நிறையா சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போயிருந்தோம். இல்லை ஒரு சிறைச்சாலையில் போய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழந்தைங்களோட பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க வந்து எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க? நான் முதல்ல குழந்தைங்க கிட்ட இதை கன்வே பண்ணும்பொழுது அப்படியா அப்படின்னு தான் முதல்ல எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் சொன்னேன் எல்லாரும் தப்பு பண்ணுவோம் தான், அதை வந்து மாட்டிக்கும் பொழுது தான் அங்கே அவங்க வந்து குற்றவாளி. மாட்டிக்கலைன்னா யாரும் குற்றவாளியை வெளியே தெரிய போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு, அதனால அவங்கெல்லாம் இருக்காங்க அங்கே, தெரியாதவங்கெல்லாம் வெளியே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட்டு சொன்னோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வருது, எல்லா எமோஷன்ஸும் வருது. சிலரால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, சிலரால் அதை பண்ண முடியல. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம்ல, ஸோ அதனோட பனிஷ்மெண்ட்டாக தான் அவங்க அங்கே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாறும், எல்லாமே ஒரு ஷார்ட் பீரியட் தானே, எல்லாமே ஒரு லைஃப் லெசன். அப்படி அதனால தான் அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க, அக்யூஸ்டாக இருக்காங்க. அதர்வைஸ் நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்குல, அங்கே எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே அப்படி தானே போய் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம், நம்ம வந்து ரிபப்ளிக் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம், ஸோ அதை முழுமையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தயார் பண்ணோம். பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க? ஆமாம், அவங்க எதுவும் அப்ஜெக்ட் பண்ணலை, ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படி கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் இந்த மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். அதர்வைஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஈகராக தான் இருந்தாங்க, ப்ரிசன் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குன்னு அவங்க யோசிச்சாங்க. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியான ப்ரிசன் அது, இப்படி தான் இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன். பட் அது டோட்டலி வேறு. அங்கே போய் பார்த்தா இட்ஸ் லைக் ஆசிரம். அங்கே ஒரு பெரிய கார்டன் இருக்குது, நிறைய அனிமல்ஸ்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அப்போதான் ஓகே நம்ம நினச்சது வேறு, அங்கே இருக்கிறது வேறு. அது அவங்களுக்கு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில வரும்போது மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வெளியில வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்முடைய எஸ்பி பாஸ்கரன் சார் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அதுவே கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வாழ்த்துக்கு, ஏன்னா இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு சேவையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வேற இன்றைக்கு வந்து மார்ச் மாதம் வருகிறது, மகளிர் தினம் கொண்டாட போகிறோம். பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விமன் எம்பவர்மெண்ட்டு தான் நம்ம பேசுகிறோம். நிறைய தடைகள் தான், பெண்கள்னு வந்துட்டாலே அது வந்து வெளியே இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளோட சூழலே நமக்கு ஒரு பெரிய எதிரியாக தான் இருக்குது. அது யூஸ்வலி ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு கட்டத்தில் அந்த ஒரு லைஃப் சர்க்கிளை முடிச்சுட்டு அடுத்து வரதே பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. சிலரால் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர முடியல, சிலர் ஃபேமிலி சப்போர்ட்டோட எங்களை மாதிரி அதை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லாருமே அதை பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தடை வந்து வீட்டில் இருக்கும். வந்து வீடை சமாளிக்கிறது, பிள்ளைங்களை பார்க்கறது, பொழுதேனைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன வேலை அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரியாது, ஆனால் பொழுதுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி அவங்களால வெளியில் வர்றது அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ளேயே நிறைய தடைகள் இருக்கும். அதையெல்லாம் உடைத்துட்டு அவங்க வெளில வரணும். அதுக்கு முதல்ல அவங்க மனசு தயார் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வெளில வர முடியும். வீட்டை விட்டு வெளியில் வர்ற பெண்ணுக்கு மிக சரியான ஒரு அங்கீகாரத்தை சமூகம் கொடுக்கறது இல்லை இல்லையா? ஸோ அப்படிலாம் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி இருக்குது. அது நேரடியாக நமக்கு அந்த மாதிரியான ஒரு மோதல்லாம் இருக்காது.
அப்படியே சைடா தான் பின்னாடி. வரும். பின்னாடி தான் பின்னாடி தான் நடக்கும். அது நமக்கு கேட்கும் பொழுது ஒரு வருத்தம் உண்டுதான். ஓ இப்படியா இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே. அது பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் நம்மளோட க்ரோத்தை நம்ம பார்த்துட்டு போகலாம். அண்ட் நமக்காக சப்போர்ட் பண்ண இவ்வளோ பேர் பின்னாடி, ஐ மீன் எங்களோட ஃபேமிலியில் ஒர்க் கண்டிப்பா பண்ணுறாங்க. கண்டிப்பா. ஸோ அவங்களோட எஃபர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், அதுதான் எங்களோட முழுமையான ஃபோக்கஸாக இருக்கும். இப்போ பழகிடுச்சு ஆக்சுவலி. இதெல்லாம் கேட்டு முதல்ல ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்டு தான். இப்போ அப்படிதான் இருக்கும். சொசைட்டி இதுதான், ஸோ இதை கன்சிடர் பண்ணாமல் அடுத்தடுத்து போகணுன்ற மனப்பக்குவம் வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பெண்களே பேசுவாங்க. ஸோ ஆண்கள் பேசுனா கூட சரி ஓகே அவங்களுக்கு புரியாதுப்பா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடலாம். ஸோ நம்ம சக தோழி அல்லது சக மனுஷி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க, ஸோ இவங்க எல்லாமே பேசுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது, இவங்களும் ஒரு பெண் தான், பொண்ணு தானே, அவங்களும் நம்மளுடைய உணர்வுகளை எப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அதே சூழல் அவங்களுக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். இதை மாதிரியான பல கட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வலிமையான ஒரு செய்தி. இந்த செய்தியை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், உங்களை போன்ற அதை தடைகளெல்லாம் உடைச்சிட்டு வெளில வராங்க பாருங்க, அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறது தான் நாங்கள் வந்து அதையெல்லாம் நிரூபிச்சிட்ருக்கோம். இப்படிலாம் வராங்க பெண்கள், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆகச்சிறந்த பெண்மணிகள் அப்படிங்கிறது 3 வருஷத்துல நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை அறிமுகம் செஞ்சுருக்கிறோம். அதுவே எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சாதனை செய்து கொண்டிருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் அவங்கவுங்க என்னென்ன தெரியுமோ அதில் வந்து உங்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வைக்கணும். நம்ம வந்து ஒரு பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பாரம்பரியம், இந்திய நாட்டுடைய கலாச்சாரம், இதையெல்லாம் நம்ம தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. அப்படி வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அது ஆத்மார்த்தமான ஒரு விஷயமா அவங்க மனசுலையும் போய் பதியுது இல்லையா? அப்போ நல்ல ஒழுக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதை மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? அது எப்படி நீங்கள் சொல்லித்தரீங்க? எந்தெந்த முறையில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்கம்மா? கண்டிப்பா பரதநாட்டியம்னு வரும்பொழுது இது கோவில்கள்ல ஆடப்பட்டது. அண்ட் இப்போ நம்ம அது சதிரா இருந்துச்சு. இப்போ பரதநாட்டியம்னு வரும்போது இப்போ இருக்க சொசைட்டிக்கு நம்மளோட காப்பியங்களையோ அதில் உள்ள விஷயங்களையோ இல்லை இதிகாசங்கள் அதில் இருக்கிற ஸ்டோரிஸ் இதெல்லாமே என் குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்குற விதமாக தான் இருக்கிற உருப்படிகள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிகாஸ் இந்த விறுவிறுப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால நிறைய போயட்ஸோட காம்போசிஷன்ஸும் எடுத்துகிட்டு வர முடியுது. பாரதியார், பாரதிதாசன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நிறைய கவிகளோட பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணும்பொழுது புதுவை சிவம், வாணிதாசர் இவங்களுடைய கவிதைகளை எடுத்தும் கொரியோகிராஃபி பண்ணி நாட்டிய நாடகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அந்த இதிகாசம், புராணம்னு அதில் இருக்கிற ஸ்டோரிஸ் மட்டும், ஐ மீன் அதில் இருக்க கருத்தும் பக்தி மட்டும் கொண்டு சேர்க்காம இப்படி கவிகளுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது இல்லையா? அது எல்லாமே மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இப்போது பரதநாட்டியத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். சிறப்பு மேம். அது வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது, நீ தலை குனிந்து படிக்கும்போது நாளை உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நடப்பதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கிற நேரத்தை கூட இன்றைக்கு வந்து மாணவர்கள் குறைவாகத்தானே பயன்படுத்துகிறாங்க. வெளியில் அவங்களுடைய பாடத்தை தாண்டி வேறு எதையுமே அவங்க படிக்கிறது இல்லை. இப்படி நீங்கள் வந்து ஒரு கவிஞருடைய, இப்போ பாரதிதாசனுடையோ அல்லது வந்து பாரதியாருடைய கவிதைகளை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த கவிதைகளும் அவங்களுடைய மனசில் போய் அப்படியே தங்கும். அது வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம். நான் சொன்ன மாதிரி திருக்குறளுக்கு அந்த 1330 திருக்குறளுக்கும் இசையமைத்து வந்து பரதநாட்டியத்தை கொண்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அது மாதிரியான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இப்போ கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு பிளான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அது இன்னும் முழுமையாக தயாராகலை. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எந்த வகையில் என்ன ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா?
இல்ல அந்த தீம் இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது. ஆமா, அது இன்னும் டிஸ்கஷன்ல தான் இருக்கு. அது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லி. அதெல்லாம் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதை வந்து நிச்சயமா அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது ஏன்னா நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சிடும். அது தானா அதற்கான வழிகள் வந்து நமக்கு வந்து சேரும். உங்களுடைய கின்னஸ் முயற்சி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். மேலும் உங்களுடைய அந்த மாணவர்கள் பற்றிய உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? இன்றைய குழந்தைகள் வந்து ஆர்வமா கத்துக்கிறாங்களா? இல்ல அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க அப்படின்னு வந்து ஏனோ தானோ அப்படின்னு பண்ணிட்டு போறாங்களா? எப்படி அது இருக்கு? இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க எல்லாத்துலயும் ரொம்ப சகலகலா வல்லியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப மல்டி டேலண்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு ஒரு பர்சனுக்கும் இது நல்லா வரும், இது நல்லா வராதுங்கிறது இருக்கு. அது வந்து ஒரு குழந்தையா இருக்கும் பொழுதே நம்மளால ஒரு அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை வந்து கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் என்னோட பீரியட்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, போய் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு சொன்னா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வாலண்டியரா பேரண்ட்ஸே கூட்டிட்டு வந்து எல்லா கிளாஸஸ்லயும் போட்டு அவங்களோட எனர்ஜியை டோட்டலி வேஸ்ட் தான் பண்றாங்க. தேவையான விஷயத்துக்கு அந்த டோட்டல் எனர்ஜியும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து டோட்டலி வேறு. ஸோ அந்த இருக்கிற ஆஃப்டர் ஸ்கூல் டைம் அந்த 5 to 8 பல கிளாஸு போயிட்டா அது வந்து முழுமையாக எதுலேயும் நாலேஜும் கிடைக்காது, அச்சீவராகவும் வர முடியாது. ஸோ ஒரு குழந்தைக்கு இப்போ நல்லா மியூசிக் வருதா, அப்போ அந்த குழந்தை வந்து அப்போ மியூசிக் கிளாஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கலாம். ஸோ இப்படி தான் அதை ஒட்டியே ஆப்வியஸ்லி அந்த டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி. அதுபடி போயிட்டாலே பெட்டர். அதை விட்டுட்டு டோட்டலி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு போயிட்டு அவங்களுக்கு எனர்ஜி எங்கேயும் இருக்கிறது கிடையாது. ஸோ இதை வந்து நான் மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்காக நாங்கள் இவ்வளோ குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறதுல இதை நான் கவனிக்கிறேன். உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த குழந்தைக்கு ஓய்வுங்கிறதே இல்லாமல் போயிடுது. எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தை எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக பரதநாட்டியம், கராத்தே, ஓவியம், அது இதுன்னு பல துறைகளில் கொண்டு போய் அதுக்கு எவ்வளோ அலைகிறாங்க. இங்கே கொண்டு போய் விடுறாங்க, அங்கே கொண்டு போய் விடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குது, அது எதை வந்து விரும்புது அப்படின்னு யாருமே யோசிக்கிறதில்லை. அதை படிங்கும்போது அந்த குழந்தையும் சோர்ந்து போகுது, இவங்க கட்டுற பணமும் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அது எதுலேயுமே சைன் பண்ண முடியாமல் போயிடும் இல்லையா அந்த குழந்தை. அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். அப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாந்து விடுவாங்க பேசும்போது கவுன்சிலிங்க்கு. அப்போ நான் சொல்லுவேன், அந்த குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த பிள்ளைங்கிட்ட பேசும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, படிங்கிறாங்க, எனக்கு படிப்பை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக அந்த பிள்ளைங்கிட்ட கொண்டு போக முடியும். கலைகளை வந்து கற்றுக்கிறவங்களால வந்து எந்தவித தவறும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கலையை கற்றுக்கிட்டாக்கா தவறுகள் செய்யாத அந்த குழந்தை அப்படின்னு ஏதோ ஒரு கலையை கற்றுக் கொடுங்க. அந்த ஒரு கலையில் அந்த குழந்தை வந்து நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இங்கே நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆகச்சிறந்த பெண்மணிகள் இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக இன்றைக்கு மாதவி அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை மென்மையாகவும் அழகாகவும் அதே அந்த பரதநாட்டிய முகபாவனைகளுடன் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு மேடம். உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் வந்து நிறைய வெற்றிகள் அடையணும், நிறைய பேரும் புகழும் அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நாங்கள் இறைவனிடம் வைக்கின்றோம். மேம், நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும். பரதநாட்டியத்தை ஒருத்தவங்க வந்து ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து அதை வந்து ஒரு ஆர்வத்தோடு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆயக்கலைகள் 64ல் இந்த பரதநாட்டியமும் இசையும் ரொம்பவே தொன்மையானது அப்படின்னு சொல்லலாம். பரதநாட்டியம்னு வரும்பொழுது நம்மளுடைய ஆன்ம பலம் மட்டும் இல்லாமல் உடலையுமே அது பலம் பண்ணுற ஒரு அமைப்போடு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்.
இந்த காலகட்டத்துக்கு நமக்கு ஆப்வியஸ்லி எல்லாருமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பரதநாட்டியமில் இந்த யோகாவும் கவர் ஆகுது, நம்ம டான்ஸும் பண்ணிட முடியுது, மியூசிக்கும் கவர் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் இந்த பரதநாட்டியத்தை குழந்தைங்க எல்லாரும் அவங்களோட சின்ன வயசுலேருந்தே இதை படிக்கும் பொழுது அதனோட முழுமையான பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஞானமும் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டலி அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அண்ட் படிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக டான்ஸராக இருக்காங்களோ ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் இருக்காங்க ஸ்டடீஸ்லாம். யாரும் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நாங்களுமே சொல்லி தான் கொடுக்குறோம், டான்ஸ் நல்லா பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி எஜுகேஷனையும் பேலன்ஸ் பண்ண பழகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கல்வியும் கலையுமே ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பொதுமக்கள் எல்லாருமே அதை எடுத்துக்கணும். ஒரு 8வது வந்த உடனேயே போதும் அப்படின்னு சொல்லி இந்த கலைகள்லேருந்து நிறுத்தாமல் படிப்பு எவ்வளோக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து அவங்க ஏதோ ஒரு கலையோ இல்லை ஸ்போர்ட்ஸையோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்களோட மேற்படிப்புலையும் கேரி பண்ணலாம். சில பேர் பண்ணுறாங்க, அது எங்களுடைய மாணவர்களே அப்படி இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்படி வரவங்களுக்கு தான் அவங்களால அடுத்த லெவல் போக முடியும். இந்த 8th ஸ்டாண்டர்டோட நிற்கிறவங்களால அந்த பரதத்தோடைய முழுமையான பலன் வந்து கிடைக்கிறது, இந்த பாதியிலே விட்டுட்டு போகிறதுனால அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். ஆப்வியஸ்லி டீச்சர்ஸ் நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லா வகுப்புகள்லையுமே. ஸோ பேரண்ட்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளுடைய பாரம்பரியமான இந்த கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு சேஃபாக இதே மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேடம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனத்தோடு நம்ம செய்யும்போது நம்மளுடைய உடல் மனம் இரண்டையுமே அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து படிப்புலையும் ரொம்பவே அழகாக காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கம், மிக சிறப்பான ஒரு விளக்கம். இந்த ஒரு நிகழ்வோட இன்றைய இந்த ஆகச்சிறந்த பெண்மணி என்ற இந்த நேர்காணல் நிறைவு பெறுகிறது. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி சில தடைகளை ஓவர் கம் பண்ணி வர பெண்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களை என்கரேஜ், இந்த விருது மூலமாக என்கரேஜ் பண்ணுற இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் எங்களை சஜஸ்ட் பண்ண அஃபிஷியல்ஸ்க்கும் உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். முக்கியமாக இந்த தீபம் தொலைக்காட்சிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் MVR மருத்துவமனை மற்றும் கலை முதியோர் இல்லம்.